அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் என்று இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். இந்த ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. துல்ஹஜ் மாதத்தின் முதல் ஜும்மா. அந்த முதல் 10 நாட்களில் வரும் ஜும்மா இது. அடுத்த வாரத்தை நீங்கள் பார்த்தா அந்த 10 நாட்கள் முடிஞ்சிருக்கும். அதனால் சிறப்பான ஒரு ஜும்மா. அந்த 10 நாட்களில் ஒரே ஒரு ஜும்மா தான் வந்திருக்கு. இந்த நாளை தவற விடாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான துவாக்களை ஓதி உங்கள் கஷ்டங்களை தீர்க்க முயற்சி பண்ணுங்கள். ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு வருது. ஆனால் துல்ஹஜ் மாதம் அப்படி இல்லை. இதை விட்டால் இதோட அடுத்த வருஷம்தான் 2 சிறப்பான நாட்கள் ஒரு சேர வந்திருக்கு. இந்த நாளில் நம்ம சின்னதாக ஒரு துவா கேட்டால் கூட நம்முடைய 10 வருஷம் பிரச்சனை கூட அல்லாஹ் தீர்த்து வைப்பான் ஒரு நாளில். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு அதிகமாக துவாக்களை ஓதுங்க. வழக்கமாக ஜும்மா அன்னைக்கு நம்ம என்ன துவாக்களை ஓதுவோம்? தௌபா துவாக்களை ஓதுவோம், சலவாத் ஓதுவோம், பொதுவான துவாக்களை ஓதுவோம். அதே ஒரு அடிப்படையில் நீங்கள் ஓதிட்டு கூடவே சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு இந்த 4 தஸ்பீஹை அதிகமாக நீங்கள் சொல்லுங்கள். இந்த தஸ்பீஹ் இல்லாமல் இந்த 10 நாள் இருக்கக்கூடாது. அதிகம் இந்த தஸ்பீஹை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் இந்த துல்ஹஜ் மாதத்தில் ஓதுற மாதிரி சிறப்பான துவாக்கள், தஸ்பீஹ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு ஜும்மா அன்னைக்கு ஓதுற மாதிரி குரானில் இருக்கிற துவாக்களை நான் சொல்ல போகிறேன். குரானில் இருக்கிற துவாக்கள்லேயே சிறப்பான துவாக்கள்னா ரப்பனா துவாக்கள். அதுலேயும் நான் செலக்ட் பண்ணி ஒரு 7 ரப்பனா துவாக்களை நான் சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த ஒரு துவாக்கள் தீர்த்து வைக்கும். இன்னைக்கு அசர் தொழுதுட்டு இந்த 7 ரப்பனா துவாக்களை நீங்கள் ஓதுனா போதும். இதை கூடவே சலவாத் ஓதிட்டு இதை ஓதுனாலே போதும், உங்களுடைய பல வருட பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஒவ்வொரு துவாவும் சொல்லிட்டு இந்த ஒரு துவா ஓதுவதால என்ன பலன் அதையே நான் சொல்றேன். அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இதை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லியும் ஓதிட்டு வந்தால் சிறப்பு. அப்படி இல்லை எனக்கு டைம் இல்லைன்னா இது போன்ற சிறப்பான வியாழன் மற்றும் வெள்ளி இந்த மாதிரி நாட்களை நீங்கள் ஓதி துவா செய்யும்போது எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரும். இப்போ நம்ம பார்க்குற முதல் ரப்பனா துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ஓதிய ஒரு துவா. இந்த துவாவிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கும் ஒரு சக்தி இந்த ஒரு ரப்பனா துவாவிற்கு உண்டு. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த துவா நிறைவேற்றி தரும். அது போல மறுமையின் தேவையும் நிறைவேற்றி தரப்படும். அந்த துவா வேற எதுவுமே இல்லை. ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தவ் வஃபில் ஆஹிரதி ஹஸனத்தவ் வகீனா அஸாபன்னார். எங்கள் இறைவா, இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. இந்த உலகத்தில் என்னெல்லாம் நன்மைகள் இருக்கும், சில நன்மைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சிலது தெரியாதது இருக்கும். எல்லா நன்மைகளும் ஒரு சேர கிடைச்சிரும் இந்த ஒரு ரப்பனா துவாவை நீங்கள் ஓதிட்டு வரும்போது. அது போல் மறுமையில் என்னெல்லாம் பொக்கிஷங்கள் இருக்கோ அது எல்லாமே கிடைச்சிரும். நரக வேதனை நெருப்பிலிருந்து பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். மிக சிறந்த ஒரு துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ஓதிய ஒரு துவா இது. இந்த துவாவை கண்டிப்பாக ஓதிக்கிங்க. இது டெய்லி நம்ம ஓதணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த துவாவை பார்த்துட்டோம். அடுத்து 2வது பார்க்க போற துவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சேர்ந்து ஓதிய ஃபர்ஸ்ட் கேட்கப்பட்ட பாவ மன்னிப்பு துவா, தௌபா துவா. இது மிக சிறந்த துவா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்திலிருந்து இறக்கி விடப்படுறாங்க. அவங்க செஞ்ச தவறின் காரணமாக இந்த ஒரு துவாவை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுகின்றான். நாமும் இதை ஓதி துவா செய்யும் போது நம்முடைய பெரிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அந்த துவா என்னன்னா, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம்.
ஃபஸ்ட்டு கேட்ட துவா நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய ரப்பனா துவா. இப்போ பார்த்த ரெண்டாவது ரப்பனா துவா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட காரணமாக இருக்கும். அடுத்து மூணாவது பார்க்க போகிற ரப்பனா துவாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். என்னதான் செல்வம் பதவி எல்லாம் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் கணவன் அப்படின்னா மனைவி சரியில்லைன்னா அந்த வீட்டில் நிம்மதி இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு மனிதனும் விரும்புகின்ற ஒரு விஷயம் நல்ல ஒரு வாழ்க்கையை அமையணும், நல்ல குடும்பம் அமையணும், வீட்டில் சந்தோஷம் இருக்கணும் சொல்லிட்டு இந்த ஒரு துவா அது எல்லாத்தையும் உங்களுக்கு தந்துடும். உங்கள் கணவனின் நடத்தையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாம் மாறி உங்கள் கணவன் உங்களுக்கு பிடித்த கணவனாக இருப்பாங்க. சொல் பேச்சு கேட்காம தவறான வழியில் பிள்ளைகள் போகிறதா இருந்தால் இந்த ஒரு துவாவை தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது அந்த பிள்ளைகளின் அந்த வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் காணலாம். உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைகள் அப்படின்னா உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள் எல்லாமே உங்கள் பேச்சு கேட்டு உங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த துவா என்னன்னா, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்கள் மனைவியரிடமும் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியை அளிப்பாயாக. இன்னும் பயபக்தி உடையவர்களுக்கு எங்களை இமாமாக ஆக்கிய அருள்வாயாக. இந்த துவாவை யார் ஓதுறாங்கன்னா இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்கள் ஓதிய துவா. இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்களின் மனைவி எப்படி இருந்தாங்க, அவர்களின் பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க சொல்லிட்டு வரலாறே சாட்சி, நம்ம சொல்லவே வேணாம். இந்த ஒரு துவாவை ஓதி வருவதன் மூலமாக அந்த குடும்பத்தில் என்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே தீரும். கணவர் அந்த பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஒரு மனைவி ஓதுனா அதே போல ஒரு கணவர் ஓதுனா அந்த மனைவி பிள்ளைகளின் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து பார்க்க போற ரப்பனா துவா இதுவும் இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள் ஓதிய துவா தான். ரப்பனஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோர்களையும் முஃமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக. சின்ன ஒரு ரப்பனா துவா இது, ஆனால் எல்லாமே அடங்கியிருக்கு. நமக்காக பாவ மன்னிப்பு கேட்குறோம், நம்முடைய பெற்றோர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்குறோம், அனைத்து மோமின்களுக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்குறோம். ஒரு துவாவில் கோடிக்கணக்கு அதை விட அதிகமான நன்மைகள் அடங்கியுள்ளது. பொக்கிஷமான ஒரு துவா, சின்ன துவா, நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஓதிய நொடியில் பலன் கொடுக்கக்கூடிய துவாக்கள்ல இதுவும் ஒன்று. அடுத்து பார்க்கக்கூடிய ரப்பனா துவா மூசா அலைவசல்லம் அவர்கள் ஓதிய துவா. ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். என் இறைவா, நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன். மிக மிக சிறந்த துவா இது. வாழ்வாதாரத்தை உயர்த்தும் துவாக்கள்ல இதுவும் ஒன்று. இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக தொடர்ந்து நீங்கள் ஓதிட்டு வந்த சொந்த வீடு, நல்ல வேலை, சம்பாத்தியம், நல்ல வாழ்க்கை துணை இது எல்லாமே நிறைவாக சிறப்பாக அமையும். ஒவ்வொரு நியத்தை கொண்டு ஓதும்போது அந்த நியத் நிறைவேறும். சொந்த வீடு இல்லாதவங்க அந்த ஒரு நியத்தை கொண்டு ஓதிட்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் சொந்த வீடு அமையும். திருமணம் ஆக வேண்டி ஓதி வந்தால் சீக்கிரமாக திருமணம் நடக்கும். நல்ல வேலை வேண்டி ஓதி வந்தால் நல்ல வேலை நடக்கும். அடுத்து பார்க்க போகிற ரப்பனா துவா கௌஃபாசிகள் ஓதிய துவா இது. ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தவ் வஹய்யிர் லனா மின் அம்ரினா ரஷதா. எங்கள் இறைவனே, உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்குவாயாக, எங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தி தருவாயாக. கௌஃபாசிகள் ஓதிய துவா இது. யாருமே இல்லை, எல்லாருமே எதிர்த்து நிற்கிறாங்க. இந்த ஒரு சின்ன ஒரு துவா ஓதுறாங்க, அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருள் அவங்களுக்கு வருது. யார் இதை ஓதி கேட்டாலும் கண்டிப்பாக அல்லாஹ்வின் ஸ்பெஷலான அருள் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் சாதாரணமாக அந்த அருள் கிடைச்சாலே நமக்கு போதும். இந்த ஒரு துவாவில் தனிப்பட்ட அருள் நமக்கு கிடைக்கிது, சொல்லவே வேணாம். அடுத்து கடைசியாக 7வது ரப்பனா துவா. இந்த துவாவை யார் ஓதியிருக்காங்கன்னா சுலைமான் அலைவசல்லம் அவர்கள் ஓதிய துவா இது. ரப்பிஃபிர்லி வஹப்லி முல்கல்லா யம்பகி லி அஹதிம் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். என் இறைவனை, என்னை மன்னித்தருள்வாயாக, அன்றியும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடையளிப்பாயாக. நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளி ஆவாய். இந்த துவாவில் அல்லாஹ்வின் மிக சிறந்த ஒரு பெயர் அல் வஹாப் அது இருக்கு. அந்த அல் வஹாப் என்ற பெயரை கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? யாருக்குமே கிடைக்காத, இது வரைக்கும் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் கிடைச்சிருக்காது, கிடைக்காத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ தரணும் சொல்லிட்டு அல் வஹாப் அந்த ஒரு வார்த்தையை கொண்டு கேட்குறாங்க.
அதன்படி அல்லாஹும் அவர்களுக்கு தந்தான். நபிமார்களிலேயே வசதியாக வாழ்ந்த ஒரு நபினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். இந்த ஒரு துவாவை நாமும் ஓதி கேட்பதன் மூலமாக நம்முடைய வறுமை கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நம்முடைய வாழ்வாதாரத்தில் பல மடங்கு முன்னேற்றம் ஏற்படும். இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த 7 ரப்பனா துவாக்களுமே நம்முடைய வாழ்வாதாரத்தை, நம்முடைய தகுதியை, அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு துவாக்கள். நார்மலாக எல்லா நாட்களையும் நீங்கள் ஓதிட்டு வரலாம். இது போன்ற சிறப்பான நாட்களில் நல்லா அதிகம் ஓதி நல்லா துவா செய்யுங்க. சஜிதால துவா செய்யுங்க. இவ்வளோ எண்ணிக்கை தான் கணக்கு இல்லை. உங்கள் இஷ்டம் போல் ஓதுங்க. ஓதி உங்கள் கஷ்டங்களை பிரச்சனைகளை சொல்லி அழுது துவா செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் நினைத்தால் ஒரு நாள் போதும். இந்த ஒரு நாள் போதும் உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்குவதற்கு. மிக சிறந்த ஒரு நேரம் இந்த நாளில் அடங்கியிருக்கு. அந்த அசர்ட்டோ அந்த மஹ்ரிப் அந்த நேரத்தை தவற விடாமல் அதிகமாக துவா செய்யுங்க. உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதற்கு நானும் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.